ஐயா பாண்டி பாண்டி. அப்பா ஏன்பா நாளைக்கு பொண்ணு பார்க்க போன ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா. அதை மறப்பானா நானு? சரியா சரியா, வழக்கம் போல நீர் வாட்டுக்கு டியூட்டி கீட்டின்னு போயிட்டேனா அது வேற. அதான் இன்னைக்கு ஞாபகப்படுத்தினேன். சரிப்பா. நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும்? அதுவாயா, அது வந்து அப்பனு மகனும் போய் உக்காந்துக்கிற வேண்டியதானே பொண்ணு வீட்டுல. அதுவும் சரிதாண்டி, நீ சொன்ன மாதிரியே நடக்க போதுவாரு. நடக்கும் நடக்கும். ஏன் பாண்டி, நாளைக்கு 4 to 5 தான் நல்ல நேரம். 4 to 5க்குள்ள பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கணும்யா. சரிம்மா. பொண்ணு பார்க்க எதுவும் கொண்டு போகணுமா என்ன? ஏண்டா பாண்டி, பொண்ணுக்குன்னு எதுவும் தனியா வாங்கி வச்சிருக்கியா என்ன? சேச்சா இல்லப்பா, உங்ககிட்ட சொல்லாமையா எதுவும் வாங்கி வைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை. எதுவும் நீ வாங்கி வச்சாலும் வாங்கி வச்சிருப்படா, சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் இல்லம்மா. சரி சரி, நீங்க விட்டா எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் டியூட்டி கிளம்புறேன். சரியா பார்த்துப்போ. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்ப்பா. சரியா பாண்டி. ஏங்க நீங்க செய்யறது சரியா நீங்களே சொல்லுங்க. ஏண்டி என்ன ஆச்சு? என்ன வரைக்கும் நல்லா தானே இருந்த? அவன் இருக்கேன் தான் பேசாம இருக்கேன். இல்லாட்டினா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன பிரச்சனை இப்ப? ஏதோ அவன் தான் ஆசைப்பட்டுட்டியான்றதுக்காக அந்த பொண்ணை போய் இவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. ஏன் நம்ம வீட்டுல பொண்ணே இல்லையா என்ன? போய் ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இங்க பாருடி லட்சுமி, நான் ஒன்னும் சும்மா அதெல்லாம் செய்யல. என் புள்ள ஆசைப்பட்டான்றதுக்காகத்தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன ஆசைப்பட்டாலும் நான் செய்யத்தான் செய்வேன். ஒரே ஒரு ஆம்பளை பையனை பெத்து வச்சுட்டு அவனை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அதுக்காக அவன் சின்ன பையன் ஏதோ விரும்பிட்டியான்றதுக்காக கண்ட கழுதையெல்லாம் என் பிள்ளைக்கு கட்டி வைக்க முடியாது. இங்க பாருடி, அவன் சின்ன பையன் கிடையாது. அவன் வேலை பாத்தியா, என்ன மாதிரி வேலை பாக்குறியான்னு அவன் வயசுக்கு தக்கன அவனால யோசிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய அவன் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுதாண்டி என்னோட ஆசை. இங்க பாரு, இப்படியெல்லாம் நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நல்லதுக்கெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். அவன் கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமும் நீ மாமியார் கொடுமையை ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, அந்த கேடுகட்ட சிரிக்கையால இப்பயே நம்ம 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வருது. நீ அவளை கட்டிக்கிட்டு வந்தா என்னென்ன கூத்து நடக்க போகுதோ எனக்கும் தெரியல. இதெல்லாம் நல்லதுக்குலாம் நான் சொல்லிட்டேன். இங்க வாருடி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பொண்ணுக்கு அம்மா இல்ல. அம்மா இல்லாத பிள்ளைய கட்டிக்கிட்டு வந்து அத அவஸ்தைக்கு உள்ளாக்கிறாத நான் சொல்லிட்டேன். நம்ம பிள்ளைய எப்படி பாக்குறியோ அதே மாதிரிதான் அவன் கட்டிக்கிட்டு வர பிள்ளையும் ஒரு மகளா நீ பாக்கணும். பாப்பேன் பாப்பேன், நல்லா பாப்பேனாக்கும். நான் சொல்ற பிள்ளைய கெட்டிக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா நான் அப்படி பாப்பேன். எனக்கு பிடிக்காத பிள்ளைய என்னால எப்படி அப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. இங்க பாருடி, அவன் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்க, என்னால தாங்க முடியாது. அவன் இல்லாத நேரத்துல நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேல, அவன்கிட்டே சொல்ல வேண்டியதானே, நீ எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லடா, அந்த பிள்ளைய நீ கட்டக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அதானே என்னால முடியலையே தொலைஞ்சு. ஆனா பெத்து தொலைஞ்சிட்டேனே. ஒத்த பிள்ளைய பெத்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி எவ்வளவு ஒரு சிறுக்கி கையில போய் கொடுக்க போறீங்களே. யாருடி சிறுக்கி கிறுக்கின்னு பேசிக்கிட்டு இருந்தா? அவ்வளவுதான். நீ அந்த பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தா, என் பையன் பிடிச்சிருக்கு கட்டினா அவளைத்தான் கெட்டவேன்னு நிப்பியா. நீங்க 1000 தான் நல்ல பிள்ளையா பார்த்தாலும் நீங்க பார்த்த பிள்ளை எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா அந்த பிள்ளைகிட்ட பேசி அந்த பிள்ளையோட வாயாலேயே இவனை பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதுதான் அந்த பிள்ளைக்கும் நல்லது, இவனுக்கும் நல்லது. அந்த பிள்ளை எப்போ இருப்பாளோ ஏது இருப்பாளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பிள்ளையே எனக்கு பிடிக்கல. பிடிக்காட்டி போய் முட்டிக்கிட்டு சாவு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், அவ்வளவுதான். அவனுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்க, கல்யாணம் முடிச்ச கையோட அந்த பிள்ளைய தூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனும் போயிடுறான்னு சொல்லிவிடுவேன். சொல்லுவீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? குரங்கு கையில பூ மாலையா கொடுத்த கணக்கா ஒத்த பிள்ளைய பெத்து எவ்வளவு சிரிக்கிய கூட்டு போய் தனி கொடுத்தன வைக்கணும்ன்றீங்களே, இது நல்லா இருக்கா? அப்ப பேசாம இருக்கணும். அம்மா மாதிரி நடந்துக்க. அம்மா மாதிரி நடக்காம நான் என்ன ஆட்டுக்குட்டி மாதிரியா நடந்துக்கிடுத்துறேன்? இந்த எடுவட்ட பையனுக்கு நம்ம குடும்பத்துல எவ்வளவு அழகழகா பொண்ணு இருக்கு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? எவ்வளவு மாடு பிடிக்க போனவளை போய் கண்ணனை பார்த்துப்பட்டு கட்டுனா எவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறியானே. இவனை நான் என்னதான் செய்வேன்? இவனை ஏன் வயிற்றுலதான் பெத்தனான்னு சந்தேகமா இருக்கு. ஏங்க நில்லுங்க, நான் ஒருத்திங்க நாய் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கு, நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தங்க? நாய் பாசை எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் முடி. இந்தாயா
கடைசியா என்னதான் சொல்ல வர்ற? நான் தான் சொல்றேன் செய்யடுங்க அதுல சங்கோதன எனக்கா அவன் தான் அந்த பிள்ளையை தான் கட்டுவேன்றியான். அவனை என்னைய என்ன செய்ய சொல்ற? அவன் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும், அதுதான் முடிவு, என்னோட முடிவு. ஆஹா, இதுதான் உங்க முடிவா? அப்ப ஏன் முடிவை நானும் சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்காது. நீ எல்லாம் என்னடி மனுஷி? பெத்த தாய் தானே, அவன் ஆசைப்படுறியான் தானே நான் மெனக்கிட்டு போய் அந்த பிள்ளைய கேட்டு கெஞ்சி கூத்தாடி அவங்க அப்பயே ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வந்துருங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. அப்புறமும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஒத்த காலில் நின்றேனா அப்புறம் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னடி அர்த்தம்? அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்னோட விருப்பத்தை மீறி இந்த கல்யாணம் நடக்கும்னா அடுத்து என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஐயோ கடவுளே, இவன் என்னடானா கட்டுனா அந்த பிள்ளையை தான் கட்டுவேன்றியா? இவன் என்னடானா அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறான். இத்தனைக்கு அந்த பிள்ளைய பார்த்தது கூட இல்லை. அவன் ஏன்டா அப்படி இருக்காளோ எனக்கும் தெரியல. 2 பேத்துக்கு நடுவில் இப்போ மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். கடவுளே, நீங்க தான் என்ன காப்பாற்றணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மணி. என்ன சார், நாளைக்கு ஏதாவது பொண்ணு பார்க்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சா? ஆமா சார். எப்படி மணி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நியூஸ்லாம் சீக்கிரமா வந்துடுது? அதெல்லாம் ரகசியம் சார். சரி சரி, போய் வேலையை பாருங்க மணி. பொண்ணு எப்படி சார், அதை தெரிஞ்சுக்கணும்ல. அத நான் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வரேன். நீங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்க. சரிங்க சார், போய் வேலையை பாருங்க மணி. சரிங்க சார், நீங்க வெக்கப்படுறீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் காட்டிக்கிறாதீங்க. ஓ போங்க மணி. சரிங்க சார் சரிங்க சார், நான் பேரு சார். ஐயோ, இந்த மணி என்ன இருக்காங்களே மலர், உன் பேர் தான் எனக்கு தெரியும். மற்றபடி ஒரே ஒரு நாள் தான் உன்னை பார்த்துருக்கேன். உன்னை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அன்னைக்கே உன்கிட்ட வந்து பேசலான்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால முடியலையே. ஏன் மலர், இந்த பேர் கூட ஒரு அழகுதான் மலர். ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி. நான் எத்தனையோ பொண்ணுங்களை என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. உனக்கு எவ்வளோ பெரிய தைரியம். ஒரு காலம் மாட்டையே உன் அன்பால அடுக்கி வச்சிருக்க உன்னால நாளை ஏமாத்திரம். நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா, ஊருலகில் அவளை போல பேர் வருமா? சார், ஐயோ மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பாடிட்டேன் போலயே. சொல்லுங்க மணி. இல்ல சார், பாட்டு சத்தம் கேட்டுச்சு, நல்லா வேற இருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் கேட்டு போலான்னு வந்தேன். ஐயோ மணி என்ன, போய் வேலையா பாருங்கண்ணே. அக்யூஸ்ட கவனிக்கிறீங்களோ இல்லையோ, என்ன நீங்க நல்லா கவனிக்கிறீங்க மணி என்ன. வேற வேலை சார். சரி சரி போங்க, போய் டியூட்டியை பாருங்க. சார், நீங்களும் கொஞ்சம் டியூட்டியை பார்த்தா நல்லா இருக்கும். கனவு கண்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்தா டியூட்டியை யார் சார் பார்க்கறது? ஆரம்பத்துல நல்லா தான் சார் இருக்கும், போக போக என்ன மாதிரி நீங்களும் வாங்கிடுவீங்க. என்னது மணியண்ணே, வேற என்ன வழக்கமா தடிதான். மணியண்ணே, என்ன மணியண்ணே இப்படி பயமுறுத்துறீங்க? சும்மாவா சார் சொன்னாங்க? 10 அக்யூஸ்ட பார்த்து பயப்படாத நாம ஒரே ஒரு பொண்டாட்டிய பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்ன சார்? எதுக்கு மணியண்ணே? வேற எதுக்கு சார்? அவங்க பொண்டாட்டி, நாம புருஷன். அவங்க சொன்னா நம்ம கேட்டுதான் சார் ஆகணும். குட் மார்னிங் சார். ஐயோ, குட் மார்னிங்க்கா. என்னாச்சு சார்? ஐயோ, ஒண்ணுமில்ல. என்னாச்சு சார், சொல்லுங்க. இந்த ஆளு எதுவும் சொன்னாரா என்ன? ஐயோ இல்ல நான் எதுவும் சொல்லலம்மா. உன்கிட்ட எத்தனை தடவையா சொல்றது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா வாங்க மேடம் போங்க மேடம்னு கூப்பிடணும். அப்பா பாரு, வீட்டுல இருக்க நினைப்பிலே இருக்கக்கூடாது. என்னதான் நம்ம பொண்டாட்டியா இருந்தாலும் நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். சரிங்க மேடம். அந்த பயம் இருக்கணும். சரிங்க சார், நான் போய் என் டியூட்டியை பாக்குறேன். சரிங்க சுகந்தி. பாத்தீங்களா மணி, எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு மணி. கல்யாணம் முடிக்கணுமா நானு? ஐயோ சார், இதெல்லாம் சும்மா வாழ்க்கையில ஒரு பாகம். கல்யாணம் பண்ணி பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். சரிங்க மணி. சரிங்க சார், நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாட்கள்னா உன்னை பிரிஞ்சிருந்த இந்த ஒரு வாரம் தான் மலர். நீ என்ன நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு உணர முடியுது. ஆனா என்ன பண்றது, என்னால தவிர்க்க முடியாத ஒரு கேம்பா ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு அங்கமா அந்த கேம்ப் இருந்துச்சு. அதனாலதான் என்னால தவிர்க்க முடியல. உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். இந்த ஒரு வாரம் எப்படி ரணமா இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் மலர். இந்த ஒரு வார பிரிவுல தான் தெரிஞ்சிச்சு உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னு. இதுக்கப்புறமும் உன்னை பிரிஞ்சிருக்க என் மனசு விரும்பல மலர். இன்னைக்கு நைட்டு ஒரு பொழுதுதான், ஒரு பொழுத கடந்துட்டேன்னா நாளைக்கு நான் உன் கூட இருப்பேன். இதுக்கப்புறமும் நான் லேட்டாக்க மாட்டேன் மலர். உங்க அப்பா கிட்ட சட்டுப்புட்டுன்னு
நான் கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிருவேன். அடுத்த கேம்புக்கு நான் வரதா இருந்தா உன்னோட தான் வருவேன் மலர். நீங்காத பாரம் என் நெஞ்சோடுதான். இந்த ஒரு வாரம் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம உன் சிரிப்பை கேட்காம என் வாழ்க்கை எவ்வளோ ரணமாக இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் மலர் தெரியும். நான் தேடும் சுமை தாங்கி நீ அல்லவா. எனக்கு அம்மா அப்பா இல்லைன்றது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இந்த ஒரு வாரம் நீ என் கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நீ என்னை தாளாட்டும் தாயல்லவா. நாளைக்கு ஒன்று நான் பார்க்க போகிறேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா மலர்? என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா மலர்? உன்னை எப்போ பார்ப்பேன், எப்போ உன் கூட பேசுவேன், எப்போ உன் சிரிப்பு சத்தத்தை கேட்பேன். மலர், நீ மட்டும் இல்லைன்னா நான் பைத்தியம் மலர். எதுக்காக உன் மேலே எனக்கு இவ்வளோ பாசம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ மட்டும் என் கூட இல்லாட்டி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மலர். பாத்தியாமா அந்த மலர் எங்க வந்து உட்காந்துருக்கானு? வீடு கூட தேடிட்டு இங்க வந்து உட்காந்துருக்காரு. கவலைப்படுறாங்களாமா. ஓஹோ அப்படியா, கவலையில வந்து உட்காந்துருக்காளா? பாவம் அந்த மலர். அடிப்படி இவளே, இவன் நடிச்சுக்கிட்டு திர்றா, இவளை போய் பாவன்ற. என்னம்மா குசுக்குன்னு நடிக்கிறான்ட்ட? ஆமாடி, அந்த பக்கம் டாக்டர் மாப்பிள்ள, இந்த பக்கம் போலீஸ்கார மாப்பிள்ள. ரெண்டுல எது கிடைச்சாலும் இவளுக்கு நல்லது தானே. அந்த டாக்டர் ஊர்லயே இல்லையா, இப்ப அவளுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த போலீஸ்கார மாப்பிள்ள தான். அதுவும் கிடைச்சா நல்லதா போச்சுடா சாமின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காடி. ஓஹோ அப்படியா, இது தெரியாம போச்சு எனக்கு. நான் கூட அந்த டாக்டரை நினைச்சுதான் கவலைப்பட்டு அப்பா கிட்டையும் சொல்ல முடியாம, அப்பா பார்த்த மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ண முடியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலோன்னு நினைச்சேன். நீ சொன்னது தானே எனக்கு தெரியுது. என்ன மலரு இங்க வந்து உட்காந்துருக்க? கொசு கொசு கடிக்கலையா என்ன? அவளுக்கு இருக்க சந்தோஷத்துல ஐயோ சீச்சி கவலையில இருக்கியோ? அவளுக்கு இருக்க கவலையில கொசு கடிலாம் தெரியாதுடி. என்ன மலரு, நாளைக்கு போலீஸ்கார மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வராரு. நாளைக்கு நல்லா குளிச்சு குளிச்சு ரெடியா பொண்ணு மாதிரி ஜடிச்சிருக்கணும். என்ன அதெல்லாம் அவளுக்கு தெரிய முடி, தெரியாமையா இருக்கு. ஆனா ஒண்ணு மலரு, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் எங்கேயும் பார்க்கல. இங்கிட்ட சைடு கேப்ல டாக்டரை லவ் பண்ணிட்டு அவங்கிட்ட வாங்குறதெல்லாம் வாங்கிவிட்டு இங்கிட்ட அப்பா பார்த்த மாப்பிள்ள, அதுவும் போலீஸ்கார மாப்பிள்ள, அதுவும் பிரசிடண்ட் பையன், நல்ல வசதியா. இதுக்கப்புறம் உன்னை கையில பிடிக்க முடியுமா மலரு? நாங்களாம் நீ உனக்கு கீழே தான். அனுஷ்கா, ஏன் அனுஷ்கா அப்படியெல்லாம் பேசுற? இங்கே பாரு, ஓ நடிப்புல என்கிட்ட சொல்லாது, வேற யார்கிட்டயாச்சும் வச்சுக்க. நீ கவலைப்படுற, டாக்டரை நினைச்சு நீ கவலைப்படுறியாக்கும். இத என்ன நம்ப சொல்ற? இவ ஒரு நடிப்புக்காரடி. இப்பதான் தெரியுது உங்களை பத்தி. இந்த டாக்டர் எப்படி இவகிட்ட மயங்கிருப்பியான்னு இப்பதானே தெரியுது. என்னமா நடிக்கிறா, அவங்கிட்ட எப்படி எப்படியெல்லாம் பேசி மயக்கிருப்பான்னு இப்பதானே தெரியுது. சித்தி என்னடி, என்ன கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ அவ்வளவு நல்லவளா இருந்தா உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் அந்த டாக்டரை தான் கட்டுவேன், அவனை தான் விரும்புறேன்னு. சொல்ல மாட்டேங்கிறியே. அப்ப உனக்கு அந்த போலீஸ்கார மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஏண்டா அந்த டாக்டர் இப்ப ஊருக்குள்ள இல்ல, எங்க போனியான்னு உனக்கு தெரியாது. அவனை விட்டா இவனை விட்டா உனக்கு வேற வாய்ப்பு இல்ல. போதும் சித்தி. என்னடி, என்ன குரல் ரொம்ப உயருது? இவன் நினைச்சிருப்பாமா நம்ம எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு. நடக்குமா இனி? நான் எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? பாருடி பாரு, இதுக்கப்புறம் நீ என்னென்ன கஷ்டப்பட போறேன்னு எனக்கு தெரியாது. யாரு இவளா கஷ்டப்படுவா? இதுக்கப்புறம் தான் போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. நம்ம தான் கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். அதெல்லாம் சரி அனுஷ்காமா, டாக்டர் தான் உள்ளூருக்குள்ள இருந்தாரு மயக்கிட்டா. இந்த போலீஸ்காரனை எப்படி மயக்கினா? போதும் சித்தி, இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க என்னடி செய்வேன்? என்ன செய்வா? போலீஸ்காரனை கைக்குள்ள வச்சிருக்கால, நம்ம ரெண்டு பேத்தையும் ஜெயில பிடிச்சு போட்டாலும் போடுவா. இவகிட்ட என்னமா பேச்சு? வா போவோம். அம்மா அம்மா, நீ மட்டும் என் கூட இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஒரு பொண்ணால அப்பா கிட்ட சொல்ல முடியாதத அம்மா கிட்ட தான் சொல்ல முடியும். ஆனா அதை சொல்றதுக்கு கூட என்கிட்ட யாருமே இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் சரவணன் என் கூட இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட சரவணன் என் கூட இல்லை. அவர் மட்டும் என் பக்கத்துல இப்ப இருந்தா நானே அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரை பொண்ணு கேட்க வர சொல்லியிருப்பேன். இப்ப போய் நான் அப்பா கிட்ட டாக்டரை தான் விரும்புறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்னு
என்னால் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் ஊர்லயே இல்லை. அப்பா கிட்ட என்னால் எப்படி பேச முடியும்? இப்படி இவங்களாம் வந்து என்ன தப்பாக பேசுகிற அளவுக்கு ஆயிப்போச்சு. நடக்கிறது நடக்கட்டும். எல்லாத்தையும் நீ மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நீ இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க போறியா, இல்லை எனக்கு உதவி பண்ண போறியா? டாக்டர் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. நாளையோட அந்த 1 வாரம் முடியுது. எப்படியாவது பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி டாக்டர் அப்பா கிட்ட வந்து பேசணும். இல்லைனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ எப்படி என்னை விட்டு போனையோ அதே மாதிரி நானும் இந்த உலகத்தை விட்டு வந்துடுவேன். ஆய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.